அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க பிரவீன்குமார் பேசுறேன். தமிழை பார்த்துட்டு வந்த தலை ஃபேன்ஸ், சாரி ஏகே சார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது என்னன்னா, தமிழை வச்ச மாதிரி தான் நம்ம அஜித்குமார் சார் ரிஸ்கியான ஸ்டண்டே பண்ணலை. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? வெயிட்டீஸ் உடனே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு சலசலன்னு போட்டுறாதீங்க. நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க. இது என்ன விதமான கான்செப்ட்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம அஜித் சார் வந்து நிறைய ரிஸ்கியான ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்காரு, ஆனால் பண்ணலை. புரியல? இல்லை புரியல. புரியுற மாதிரி சொல்கிறேன். அதாவது என்னன்னா, நம்ம அஜித் சார், விஜய் சார், ரஜினிகாந்த் சார், ஏன் கமலஹாசன் சார், நிறைய பேர் வந்து ரிஸ்கியான ஸ்டண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ரிஸ்கியான ஸ்டண்ட் பண்ண போகிறேன்னு டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃபைட் மாஸ்டர் சொல்லுவாங்க. ஃபைட் மாஸ்டர் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ வந்து ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்கியான ஸ்டண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி தான் நம்ம அஜித்குமார் சார் பில்லாட்டூர் கூட ஃப்ளைட்டில் வந்து தூக்கிட்டு போனார். அதுக்கும் நம்ம சேனலில் வந்து ஒரு யூடியூப்பாக போட்டிருக்கிறோம். அதே மாதிரி மங்காத்தால வந்து பைக்கில் கூட ரிஸ்கியான ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. நிறைய ஹீரோஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னன்னா, நம்ம ரிஸ்கியான ஸ்டண்ட் பண்ணியிருக்கிறோன்னு அந்த ஹீரோக்களுக்கே தெரியாது. அந்த ரிஸ்கியான ஸ்டண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களே ஷாக்கில் நாம் அந்த ரிஸ்கியான ஸ்டண்ட் பண்ணுமா அப்படின்னு அவங்களே பயந்து போய் சில பேர் இருக்கிறாங்க. அதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஜூன் 27 நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த அண்ணாமலை திரைப்படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி லேடிஸ் ஹாஸ்டலில் போயிட்டு ரஜினி சார் கிளம்புவார். அந்த டைமில் வந்து அங்கே வந்து ஒரு பாம்பு வந்து பூந்துடும். அந்த பாம்பு பிடிக்க சொல்லி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லுவார். அந்த டைமில் வந்து அவர் போயிட்டு அப்படியே உக்காந்துட்டு சப்பளங்கள் போட்டு உக்காந்துட்டு, அப்படியே நாகராஜா தயவு செஞ்சு இவங்க முன்னாடியே மானத்தை வாங்கிடாத, நான் கண்ணை முடி கண்ணை தரத்துக்குள்ளே தயவு செஞ்சு போயிடுப்பா அப்படின்னு வேண்டுவார். ஆனால் அதுக்குள்ளே அந்த பாம்பு வந்து அவர் மேலேயே ஏறிட்டு அப்படியே காதுக்குள்ள நோயிற மாதிரி, தலைக்குள்ள நோயிற மாதிரி அப்போல்லாம் வந்து பண்ணிட்டு அப்புறம் அந்த பாம்பு போயிடுற மாதிரி ஷார்ட்டை வச்சுருப்பாங்க. இப்போ இதில் என்ன விஷயம்னா, ஷார்ட் முடிச்சுட்டு ஓகே சூப்பர் சொல்லிட்டு ரஜினி சார் வெளியே போயிட்டாரு. இப்போ வந்து அந்த டேரக்டர் வந்து உக்காண்டிருக்கும் போது அந்த டைமில் பின்னாடி 2 பேரும் சண்டை போட்டுனுங்கிறாங்க. அது வந்து டேரக்டர் வந்து என்ன யார் அச்சியாக சண்டை போட்டுக்கிறீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, சார் இங்கே பாருங்க சார், நம்ம ரஜினி சார் வந்து பாம்பு மேலே போச்சு சார். ஆமாம் பாம்பு போச்சு. அந்த பாம்பு வந்து பல்லும் பிடுங்கலையா வாயும் தைக்கலையா, விஷம் உள்ள பாம்பு போயிட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மேலே ஏற்றி விட்டா சார் அப்படின்னு சொல்லும்போது டேரக்டர் பயந்தே போயிட்டாராம். உண்மையிலேயே போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? டேரக்டர் சும்மா பிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க ரஜினி சார் ஃபேன்ஸ். இதை பத்தி டேரக்டரே சொல்லியிருக்காரு, நீங்களே கேளுங்க. என்ன பிரச்சனைனா, அந்த பாம்பு எங்க போகும், நம்மளால அது ட்ரெயின்டு பாம்பு கிடையாது. சரி கேமராவை தள்ளி வச்சிட்டோம், ஜூம் பண்ணிட்டோம், யாருமே இல்லை சுத்தி. பாம்பு விட்டுவிடுவான்னு சொல்லிட்டோம். அவன் விட்டுட்டான். அது பாட்டுக்கு போறது ஸ்ட்ரைட்டாவே அவரோட கால் மேல போச்சு, இந்த பக்கம் போச்சு. அதான் வந்து அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு பின்னாடி இந்த பாம்புக்காரனுக்கு மேனேஜருக்கு ஏதோ சண்டை நடந்துட்டு இருந்தது. என்னடா ஷார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பேசிட்டு இருக்காங்க, பாம்புக்காரன் செட்டில் பண்ணி அனுப்ப வேண்டியதானே முள்ள போய் பார்த்தா பாம்பு இப்போ வாயை தைப்பாங்க. அந்த ஆள் தைக்கல, அதோட பண்ணிருக்கான். நான் நினைச்ச அப்புறம் தான் எனக்கு திக்குன்னு அடிச்சது. இந்த பாம்பை தைக்காம விட்டு அது ஏதோ நடந்திருந்தா எங்க அது யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்குங்க. நான் கூட அந்த சீனை பார்க்கும்போது பாம்போட பல்ல பிடிங்கிட்டு நடிக்க வச்சிருக்காங்க, இல்லைன்னா பாம்போட வாயை தேய்ச்சி நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். என்னங்க இது? ஆனா உண்மையிலே நம்ம ரஜினி சார் ஜஸ்ட் எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். அதாவது ஒரிஜினல் பாம்பு தன் தலை மேலையும் தன் காது மேலையும் ஏறது அவருக்கே தெரியாது. இப்ப புரியுது அந்த கான்செப்ட் என்னன்னு? அதாவது ஸ்டண்ட் பண்ணது அவங்களுக்கே தெரியாது. அதை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். அடுத்தது யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, ரஜினி சாரை பத்தி பேசிட்டோம். அடுத்தது யாரு? November 6, 1980 நம்ம கமலஹாசன் அவருக்கு நடிச்ச வறுமை நிறம் சிவப்பு அந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அவரோட குருவான நம்ம பாலச்சந்திரன் அவர்கள் சார் தான் அந்த படத்தை எடுத்தார். இப்போ உதாரணத்துக்கு வந்து அந்த ஒரு சீன், என்ன சீன்னா, அங்கே வந்து நான் வந்து ஒரு சாக்கடை மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன்டா, நீ வந்து அதுக்குள்ளே ஒரு ஆப்பிள் விழுந்துரும், நீ வந்து அந்த ஆப்பிளை கையை விட்டு எடுத்து அதை கழுவி அந்த ஆப்பிளை சாப்பிடணும் அப்படின்னு வந்து நம்ம பாலச்சந்திர சார் தான் நம்ம கமல் சார் சொல்லிட்டாரு. சரிங்க சார் சொல்லிட்டு இப்போ வந்து என்னன்னா, கமலஹாசன் சார் அவர்கள் வந்து இப்போ வந்து அந்த சாக்கடைக்குள்ளே கையை விட்டு ஆப்பிளை எடுத்துட்டு இப்போ அதை கழுவி சாப்பிடணும். ஆனால் அவர் வந்து அந்த ஆப்பிளோட கையில் வச்சு ஒரு மாதிரி மூஞ்சி வந்து சுழிச்சிட்டு இருக்காரு. நம்ம பாலச்சந்திர சார் அவர்களுக்கு கட்டுன்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு போய் கைட்டு சாப்பிட வேண்டியதான் சொல்லும்போது, இல்லை சார் அது வந்துட்டு அது நாமளே செட் பண்ண
சாக்கடை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இல்லை சார் இது உண்மையான சாக்கடை, நீங்களே வந்து பாருங்க சொல்லுவோன்னே செக் பண்ணி பார்த்தா அது ஒரு உண்மையான சாக்கடை. உண்மையான சாக்கடையில் ஆப்பிளை எடுத்திருக்காரு நம்ம கமலஹாசன் சார். இவர் வந்து பாலச்சந்திரன் சார் வந்து சாரி சாரி நான் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணேன், இங்கே தெரியாமல் போட்டுக்கிறாங்க, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நம்ம கமலஹாசன் சார் வந்து சரி சார் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, ஒரு சின்ன டவுட் சார் அப்படின்னு கேட்டாரு. என்ன டவுட்னு பாலச்சந்திரன் சார் கேட்கும்போது, சார் இப்போ இதே ஆப்பிள் தான் நான் சாப்பிடணுமா இல்லை வேற ஏதாவது ஆப்பிள் நான் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது சிரிஸ்டர் பாலச்சந்திரன் சிரிஸ்டர் வேற ஆப்பிள் நீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ஷார்ட் எடுத்து முடிச்சாங்க. இது ஒரு நகைச்சுவே நடந்தது. சைஃபன் இருக்குல்ல, மேன் ஹோல்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே விழுந்துரும். வசியில் இந்த ஆள் அதுக்குள்ளே கையை விட்டுருவோம். அந்த அது நிஜ மேன் ஹோல் வருது. சார் இது நெஜா சாக்கடை. அப்படியா? ஐயா சாரிடா சாரிங்கிறாரு. சார் பரவாயில்ல சார், ஆனால் அதுக்கப்புறம் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அதுக்கு வேற ஆப்பிள் கொடுத்துருக்கேன் சார். ஆனா சாக்கடைக்குள்ள கையை விட்டுட்டு உடனே அவர் வந்து எதுவும் பேசாம அப்படியே அமைதியா எக்ஸ்பிளைன் பண்ணாரு பாத்தீங்களா. இதுவே நம்மளா இருந்தா ஐயோ 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 சாக்கடைக்குள்ள கை விட்டேன்னு அப்படியே கையை போட்டு என்னென்னலாம் பண்ணியிருப்போம். ஆனா அவர் அப்படியே அந்த இடத்துல வந்து அவர் குரு கிட்ட வந்து குரு பக்தியோட சொன்னார் பாத்தீங்களா, அங்கதான் நம்ம கமல்ஹாசன் நிற்கிறார். சரி, அடுத்தது இதுவும் நம்ம கமலஹாசன் அவர்கள் நடிச்ச படம் தான். நண்பா, இப்போ நான் வந்து உங்க பிரெயினுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். அதாவது என்னன்னா, இப்போ நான் வந்து அந்த படத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற கேப்ல நீங்க அந்த படத்தை பத்தி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல 1 அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்ல நான் சொல்லி முடிச்ச அப்புறம் தான் உங்களுக்கே அந்த படம் தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. பார்க்கலாம் யாரோட பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்குன்னு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? கமலஹாசன் அவர்கள் நடித்த திரைப்படம். அந்த காலகட்டத்தில் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டும் இல்லை, ஃப்ளாப்பும் இல்லை, ஆனால் நல்லா ஓடன படம். ஆனால் அப்போ அந்த படத்தை பற்றி பேசாம இப்போ அந்த படத்தை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது என்ன படம்? இதோ உங்களுக்கான கேள்வி. தெரியுது அவர் நடித்த எல்லா படமும் அப்போ கண்டுக்க மாட்டோம், இப்போதான் அந்த படத்தை பற்றி பேசுவோம். இன்னொரு க்ளூவும் தரேன். அதாவது இப்போ ரிலீஸ் ஆன ஒரு படத்தில் அந்த கமலஹாசன் அவர்கள் நடித்த படம் வந்து பட்டி தொட்டி எல்லாம் பேசப்பட்டது. அது என்ன படம்? இதோ உங்களுக்கான கேள்வி. டைம் அப். இப்போ கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்களா? எஸ், மஞ்சுபாய் பாய்ஸ். மலையாளத்தில் எடுக்கப்பட்ட மஞ்சுபாய் பாய்ஸ் அந்த படத்தில் வந்து குணான்ற படத்தை பற்றி லைட்டாக நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அந்த குணான்ற படத்தில் தான் பயங்கரமான ஒரு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. அதாவது என்னன்னா, மஞ்சுபாய் பாய்ஸ் அந்த படத்தை வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ மோசமான இடம். அந்த இடத்துல போய் மாட்டிக்கிட்டு தன் நண்பனை எப்படி கஷ்டப்பட்டு அவங்க காப்பாத்துறாங்க அப்படின்னு அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்துல குணா ஃபால்ஸ், அதாவது நம்ம கமலஹாசன் அவர்கள் ஷூட்டிங் பண்ண, அதாவது சந்தான பாரதி அவர் டைரக்டர், அவர் தான் நம்ம கமலஹாசன் அவர்கள் வச்சு ஷூட்டிங் பண்ணாரு. அந்த இடத்துல அவர் ஷூட்டிங் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் ஆனதுதான் அந்த இடமே குணா ஃபால்ஸ்னு பேர் பெற்றது. அங்க போய் தான் இவங்க வந்து மாட்டிப்பாங்க, ஓகேவா? ஆனா இவர் எப்படி அசால்ட்டா அங்க போய் படத்தை எடுத்து முடிச்சுட்டு வந்திருக்காரு நம்ம கமல் சாரும் சந்தான பாரதி அவருக்கு டைரக்டர் சாரும். அப்போ அங்கேயும் நிறைய விபத்துகள் ஏற்பட்டு இருக்கோம்ல. இந்த விஷயத்தை பத்திலாம் வந்து உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு அந்த டைரக்டர் குணா படத்தை எடுத்த சந்தான பாரதி சார் டைரக்டர் கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன பதில், சார் உங்க படம் பார்த்தீங்களா? ஏன் படம் எங்க இப்போ ரிலீஸ் ஆச்சு? என்ன இல்லை சார், இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு சார். உங்கள் படம் குணாக்கு வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க, ரொம்ப சூப்பர் ஹிட்டாக போகுது சார். தேட்டர் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப அப்படி இருந்தது சார். நாங்கள் அப்புறம் தான் சரி, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அதுவும் பர்டிகுலராக அந்த அந்த கேவோட டேஞ்சரஸ் வந்து இதை படம் பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் தெரியுது. நாங்கள் எடுக்கும்போது, அந்த குணம் எடுக்கும்போது அதை பற்றி அவங்க யாருக்குமே அவ்வளோ ஃபீல் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த படத்தில் அந்த காட்டினோன்னு தான் ஜனங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் அந்த அப்படின்னு சொல்லி
அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணாங்க. இந்த மஞ்சுமான் பாய்ஸ் படம் வர வரைக்கும் இந்த குணா படம் எடுத்த சந்தான பாரதி சார் டேரக்டருக்கே தெரியல இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கியான இடத்துல போய் நம்ம ஷூட்டிங் எடுத்தோன்னு. இந்த படத்தை பார்த்தப்பறம் தான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. நண்பா, அதுக்காச்சும் நம்ம ரஜினி சாருக்கு தெரியாது இந்த பாம்பு வந்து உண்மையான பாம்புன்னு. ஆனால் இங்கே மொத்தம் செட்டுக்கே தெரியாது இது ரொம்ப மோசமான இடம்னு. ஓகே நண்பா, கான்செப்ட் ஓவர். ஓகே, நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ் இப்போ சொல்லுங்க, ரிஸ்கியான ஸ்டண்ட் வந்து நம்ம தலை அவர்கள் பண்ணியிருக்காரா இந்த மாதிரி? இல்லை, ஏன்னா இது வந்து நம்ம ரிஸ்கியான ஸ்டண்ட் பண்ணுறோன்னு அந்தந்த ஹீரோஸ்க்கே தெரியாது. ஆனால் மற்றபடி நம்ம அஜித் சார் வந்து நிறைய ரிஸ்கியான ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு ரிஸ்கியான ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த கான்செப்ட் என்னன்னா, ரிஸ்கியான ஸ்டண்ட் பண்ணதுன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு ரிஸ்கியான ஸ்டண்டான கான்செப்ட். முக்கியமான விஷயம் நண்பா, யூடியூப் ஒரு விஷயத்தை என்கிட்ட போட்டு கொடுத்துருச்சு. அந்த ஃபோட்டோ போடுறான் 96.7%, அதாவது 96.7% பேர் வீடியோ பார்க்குறீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கீழே இருக்கிற 3.3% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறீங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே தானே இருக்குது, அது புத்தராப்பில் டச் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் நான் ரெடி பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு உங்களுக்கு வரும்ல. ஏன் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காலா ஸ்கை சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம காலா ஸ்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமா லைக் பட்டன் நீங்க ப்ரெஸ் பண்ணா தான் நம்ம வீடியோ 4 பேருக்கு போவோம், நம்ம சேனலும் கொஞ்சம் வளரும். மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க.